ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நடிகையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 32 வயதான மலையாளத்தைச் சேர்ந்த ஒரு நெப்போ கிட் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பெரும்பாலும் நெப்போ கிட் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிதாக வந்து அந்த பாட்டம் ரேஞ்சிலேருந்து வரக்கூடிய நடிகைகள் ஆக்டர்ஸ் உடைய உழைப்பு வேறு மாதிரி இருக்கும். நெப்போ கிட்ஸோட உழைப்பு வேறு மாதிரி இருக்கும். சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்காங்க, விஜய் மாதிரி ஆக்டர்ஸ். பட் ஸ்டில் பல நெப்போ கிட்ஸ் ஃபெயில் ஆகிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நெப்போ கிட் தான் இவங்க. இப்போது எந்த லெவலுக்கு இறங்கி வந்திருக்காங்கன்னா, எவ்வளோ வேணாலும் நான் அதுக்கு ரெடி. ஸோ அந்த மாதிரி இதுக்கு நான் எவ்வளோ டீப்பாக வேணால் இறங்கி ரெடி. கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அரசியல்வாதிகளே மிஞ்சிற அளவுக்கு நடிகை வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ மலையாள திரையுலகில் வந்து முதல்ல சினிமா சின்னத்திரை வரை ஏகப்பட்ட நடிகைகள் மாடல்கள் சினிமா துறையில் கால் பதிச்சு நல்லா வந்து நடிச்சுட்டு முன்னேறியிருக்காங்க. நம்பர் நடிகை முதல் பலர் அப்படி தான் முன்னேறி இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட நடிப்பே வரல அப்படின்னா கூட பெரிய பட வாய்ப்புகள் கிடைத்த நிலையில் எல்லாத்தையுமே வந்து ஸ்பாயில் பண்ணுற வகையில் தான் இந்த நடிகை வந்து அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ பட வாய்ப்புகள் இல்லாமல் மறுபடியும் வந்து கவர்ச்சி காட்ட, மறுபடியும்ன்றல முன்னாடி இருந்த ஆயுதத்தையே இன்னும் கொஞ்சம் அதிகமாக காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் அவருடைய அழகில் மயங்கி இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோவர்ஸ் வந்து மில்லியன் கணக்கில் பட்டுன்னு ஏற ஆரம்பிச்சிது. ஸோ அது அப்புறம் வந்து பார்க்க போர் அடித்து போய் நிறைய புது வரவுகளால் நடிகையுடைய இப்படி சினிமாவில் தான் வந்து புது வரவு நடிகைகளோட பழைய நடிகைகளுக்கு பிரச்சனை வரும். இப்போது இன்ஸ்டாலேயே இந்த நடிகைக்கு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து வெறுத்து போயிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த நடிகை மேலே. ஸோ தொடர்ந்து தோல்வி படங்களாக வந்து கொடுத்த அந்த நிலையில் சோஷியல் மீடியாவிலையும் நடிகைக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக வரவில்லை அப்படின்றாங்க. ஸோ அவங்களுடைய போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து பெருசாக ஆதரவு அந்த டேஷ்போர்டு இருக்கும். ஸோ அதில் வந்து பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை நம்பர்ஸ் புதுசாக வந்து பார்க்குற மாதிரியான ஆட்கள். ஸோ குறைந்தபட்சம் சம்பளம் வாங்குறார் அப்படின்றதுக்காக சில நடிகர்கள் இந்த நடிகையை வந்து புக் செஞ்சாங்க முன்னாடிலாம். ஸோ நல்ல நல்ல காட்சிகள் எல்லாம் கொடுத்தா கூட நடிகையோடைய நடிப்பால் அந்த மொத்த சீனுமே வந்து சொதப்பல் அப்படின்னு வந்து ஆயிடுது. இந்த விமர்சனம் தான் நடிகையை வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணியிருக்கு. சமீப காலமாக யாருமே வந்து சீண்டாததுக்கான காரணமும் இதுதான். இந்த நடிகை சூப்பர் சீன், அது இந்த நடிகையை போட்டதால் மொக்க சீன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பேச்சு வந்துடுச்சு. ஒரு சில நடிகைகள் நடிப்பை பார்த்தாலே போதும், கவர்ச்சி காட்டவில்லை அப்படின்னா கூட அவங்களுக்கு சினிமாவில் வந்து நல்ல மதிப்பு கூடும். சாய் பல்லவி மாதிரியான ஒரு நடிகைகள் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அவங்கள பார்த்தாலே அந்த ஒரு இமேஜ் கூடும், அதிக பட வாய்ப்புகள் வரும். ஒரு சில நடிகைகளுக்கு ஓரளவு ஓவர் ஆக்டிங் பண்ணாலும் வந்து அதிகமாக கிளாமர் காட்சிகளை நடித்து லிப்லாக் முத்த காட்சிகளில் வந்து ஓகே சொல்லி வந்து பட வாய்ப்புகளை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நடிகை வந்து கிளாமர் ரூட்டை பிடித்தே வந்து சில வாய்ப்புகள் வாங்கினாலும் சுத்தமாக வந்து கொஞ்சமாச்சும் நடிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்ல. நடிப்பிலே ஜீரோவாக இருந்துகிட்டு இருக்கிறதால நடிகையை வந்து ஒவ்வொரு சினிமா துறையும் வந்து கழட்டி விட்டுட்டு டாட்டா காட்டிகிட்டே வந்துட்டுருக்கிறாங்க. ஸோ கடைசியாக வெளியான ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம் அந்த தெலுங்குல ரிலீஸ் ஆச்சு, ராஜா சாப். எப்பா சாமி எவ்வளோ மொக்க படம்டா எப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓடிடியில் தான் பார்த்தேன். ஓடிடிலே என்னால் பார்க்க முடியல, அவ்வளோ மொக்க படம். ஸோ அந்த படத்தில் இந்த நடிகையை போட்டாங்க, சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நடிகையும் வந்து பல மொக்க சீன்ஸ் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ படம் வந்து சூப்பர் டூப்பர் ஃப்ளாப்பு. நடிகைக்கு புது பட வாய்ப்புகளே வராமல் போயிடுச்சு. ஸோ டோலிவுட் கை விரிச்ச நிலையில் தற்போது பாலிவுட்டில் பட வாய்ப்புகளை கவரணும் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு கவர்ச்சி காட்ட வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள், அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு நான் ரெடி, எந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தாலும் அதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லி களமிறங்கிட்டாங்க இந்த நடிகை. ஸோ நீங்கள் வந்து உள்ளாடியே போடாமல் வெறும் மேலாடை மட்டுமே வந்து போட்டுட்டு ஏதாவது ஷூட்டு நடக்கணுமா, ஏதாவது ஜம்பிங் சீன் ரன்னிங் பண்ணணுமா, கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான எக்ஸாம்பிளாக வந்து பல பட விழாக்களுக்கு உள்ளாடை அணியாமல் வெறும் மேலாடை மட்டும் போட்டு ஸ்லோமோவில் நடந்து வந்து குலுங்க தன்னுடைய மாங்கனிகளை வந்து விருந்தாக்கி காட்டிகிட்டு இருக்கிறாங்க விழாக்களில். ஸோ சினிமா கம்பெனிகளுக்கும் வந்து இதே மாதிரியான ஒரு ஆடை வடிவமைப்பு புது டிசைனாக போட்டுட்டு தன்னுடைய அபரிவிதமான வளர்ச்சியை காட்டி தன்னுடைய வாய்ப்புகளை வந்து வாங்குறதுக்காக கம்பெனியாக ஏறி இறங்குறாரு நடிகை அப்படின்னு சொல்லி கிசுகள் வருது. ஸோ இருந்தாலுமே வந்து நடிகையுடைய கவர்ச்சியும் சரி, முன்னாடி இருந்ததை வந்து இப்போது 2 இன்ச்சு இறங்கி வந்து மொத்தமாக இறங்கி போனதால் காற்று போன பலூன் மாதிரி இருக்கிறதால பெருசாக கவர்ச்சி காட்டினாலும் பார்க்குறதுக்கு ஆள் இல்லையப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது நடிகையுடைய நிலைமை. ஸோ இந்த நடிகையுடைய நிலைமையை பற்றி, இவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்பை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ நிறைய திரைமறை வேலைகளில் வந்து நடிகை ஈடுபட்டுட்டு வர்றதா ஒரு செய்தி வந்து வந்திருக்கு.
ஸோ என்ன மாதிரியான வேலைகள் அப்படின்றது உங்களுடைய இமேஜினேஷனுக்கே நான் விட்டுடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். யார் இந்த நடிகை அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கும். இன்ஸ்டாகிராமில் என்னை பிங் பண்ணி கேளுங்க நடிகையை பற்றி தெரியல அப்படின்னா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபேண்டசி ஸ்டோரிஸ் பார்க்கணுன்னா ஆல்ரெடி ஜோதிகா, த்ரிஷா மாமி, நயன்தாரா அப்படின்னு சொல்லி பல நடிகைகளோட ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க இன்ஸ்டாவில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜஸ்ட் $140 per month பே பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.